போன மினி விலாகோட கண்டினியூஷன் இது. கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு மத்தியானம் வந்தோம். ஸோ வந்துட்டு 2 மாமா வீட்டையும் பார்த்துட்டு திருப்பி ஈவினிங் ரிட்டர்ன் கடலூர் போயிட்டோம். ஸோ அங்கே பாண்டிச்சேரியில் 2 மாமா வீட்டுக்கும் போனது ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் பார்த்தது அதை விட சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து மாமா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே 3 மாமாங்களும் சேர்ந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாம் கிராக்கர்ஸ் வெடிப்பாங்களாமா. ஆனால் நாங்கள் நாளைக்கு காலையில் கிளம்புறதுனால சண்டே நைட்டே எல்லோரும் பார்த்திங்கன்னா சேர்ந்து கிராக்கர்ஸ் வந்து வெடித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தீபாவளி இவ்வளோ சூப்பராக போகும்னு நினைக்கல. அதுவும் இந்த குட்டீஸ் 6 பேரும் சேர்ந்துக்கிட்டு நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கவே இல்லை. எல்லாம் விடிய ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் என்ன எழுப்பிவிட்டு வாங்க போய் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. போனால் அங்கே வந்து மழை பெஞ்சதுனால அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஜெய்ஸ் தான் நல்லா கார் ஓட்டுவா. ரொம்ப நாள் ஆச்சு கார் ஓட்டி. ஸோ அங்கே போய் ஓட்டினா சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் அப்படியே ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு நல்லா அன்றைக்கி காலையில் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த குட்டீஸ் அடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும்போது. சின்னதாக இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல் லீவ் எல்லாத்துக்குமே இங்கே தான் இருப்பேன். சிதம்பரம், பாண்டிச்சேரி, கடலூர், பூம்புகார்னு சொல்லி இங்கே தான் இருப்பேன். ஏன்னா அம்மாவோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. 2 அண்ணா 2 தம்பி அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஃபேமிலி. நல்லா என்ஜாய் பண்ணுவேன் லீவுக்கெல்லாம் வந்தேன்னா. இப்போ என் பொண்ணுங்களும் அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த டைம். என் வீட்டுக்கார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மாமா கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் இத்தனை வருஷத்தில். இப்போ தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் ரொம்ப நாள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. காலையில் தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ மறக்க முடியாத தீபாவளியாக போச்சு இந்த தீபாவளி.